இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவலியோட தான் ஆரம்பிக்குது. இது யாருன்னே தெரியல. ஒரு புது நம்பர்ல இருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் வைக்கிறான். நான் வந்து ஹாய்ன்னு சொல்லி நான் யாருன்னு கேட்குறேன். அதுக்கு வந்து எஃபி ஃப்ரெண்டாமா. எப்படி இருக்கேன்னுலாம் கேட்குறான். நான் ஃபேஸ்புக் வந்து நான் ஆக்டிவாக யூஸ் பண்ணுறது கிடையாது. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் கேட்குறேன். உடனே பார்த்தீங்கன்னா அவன் மிஸ்டு கால், அதாவது வீடியோ கால் வரான். யாருன்னு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். உடனே வீடியோ காலிங் வரான் புறம்போக்கு. அது அவன் எந்த இன்டென்ஷனோட வந்திருப்பான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்க வீடியோ காலிங்கெலாம் பண்ணால் நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க. உங்களை எப்படியும் பிளாக்மெயில் பண்ணுவான். அது நான் வந்து முன்னாடியே நான் வந்து கணக்கு போட்டு எனக்கு வந்து மனசில் பட்டுது. அதனால தான் அதை கட் பண்ணேன். அதுக்கப்புறம் பாருங்கள், வித்தவுட் நோயிங் ஹவ் ஐ கேன் அட்டெண்ட் யுவர் விசி. அதாவது யாருன்னே தெரியாமல் உங்கள் வீடியோ காலில் நான் ஏன் அட்டென்ட் பண்ணணும்னு கேட்டேன். ஆனால் எனக்கு உன்னை தெரியும் அப்படியா. அப்போ நான் சொன்னேன், நம்ம எல்லாருக்கும் கூட தான் சீஃப் மினிஸ்டர் தெரியும், பிரைம் மினிஸ்டர் தெரியும், பிரசிடெண்ட் தெரியும். அதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. ஃபஸ்ட்டு நீ யாருன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். என்னுடைய நம்பர் உனக்கு எப்படி வந்ததுன்னு நான் கேட்குறேன். அதுக்கு பாருங்கள், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் ஓகே, அதாவது அவங்க ஏதோ வந்து நம்மளை பிளாக்மெயில் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வெயிட் பண்ணணுமா. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு அந்த ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அவனுங்க நம்மளோட யூடியூப் லைவில் ஏதாவது வந்து வீடியோ எடுத்து அதில் இருக்க கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து மார்ஃபிங் பண்ணி எப்படியெல்லாம் என்னை வந்து ஒரு ஆபாச வீடியோவில் போட்டிருக்கானுங்க பாருங்கள். இப்போ இதில் வேற அந்த வீடியோவை வந்து XXXல போடுவாங்களாமா. அதுக்கப்புறம் வந்து அதை பப்ளிசிட்டி பண்ணுவாங்களாமா. என் பேரை ரிப்பேர் பண்ணுவாங்களாமா. அப்படி பிளாக்மெயில் பண்ணி எதுக்காக அவன் கால் பண்ணுறான்னு தெரில. மறுபடியும் நான் பிளாக் பண்ணிட்டேன் இந்த வாட்ஸ்அப்பை. இன்னொரு வாட்ஸ்அப்லேயும் வரான், அதையும் நான் பிளாக் பண்ணிட்டேன். ஃபோனுக்கும் வந்து கால் வந்து பண்ணி மிரட்டுறான் புறம்போக்கு, நார்த் இந்தியன் புறம்போக்கு. நான் கேட்குறேன், வாட் வெயிட் ஓகே, ஹூ இஸ் திஸ், எதுக்கு நான் வெயிட் பண்ணணும், என்ன ஓகே, யாருடா நீ, யாரு நீ அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். உடனே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எனக்கு அனுப்பி விடுறான். அந்த வீடியோவில் வந்து நான் லைவில் எப்பயாவது நான் பேசியிருப்பேன் இல்லையா, அதை வந்து அவன் எடிட் பண்ணி அது வேறு ஏதோ லேடி வந்து அந்தரங்கத்தை காமிச்சிட்டு இருக்கிறத வந்து நான் என்ஜாய் பண்ணுற மாதிரி வீடியோ காலிங்கில் வந்து நான் இருக்க மாதிரி அவன் வந்து போர்ட்ரேட் பண்ணி என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணி மிரட்ட பார்க்குறான் புறம்போக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ஒரு லேடி வந்து ஃபுல் நேக்கடாக வந்து அதோட அந்தரங்கத்தெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்குது. நான் இந்த மாதிரிலாம் எப்பயுமே நான் பண்ணது கிடையாது. நான் ஃபஸ்ட்டு போனோகிராஃபி கூட நான் பார்த்தது கிடையாது லேடிஸ் இதெல்லாம். இப்போ இவன் எனக்கு என்னடானா இந்த மாதிரி ஒரு வீடியோவில் நான் வந்து வீடியோ காலிங்கில் அட்டன் பண்ணி பேசின மாதிரி நான் அதாவது சித்தரிக்கப்பட்ட வீடியோ. இப்படியெல்லாம் கூட காசு சம்பாதிக்கிறவன்லாம் வந்து ஒரு நல்ல தாய்க்கு பிறந்தவனாக இருக்க மாட்டான். கண்டிப்பாக அவன்லாம் ஒரு நல்ல அப்பனுக்கு பிறந்தவனாக இருக்க மாட்டான். விருந்தாளிக்கு பிறந்தவனாக இருப்பான். கண்டிப்பாக ஒரு அப்பம் கிடையாது இவனுக்கெல்லாம். அவங்க அம்மா வந்து ஊருக்கே பெற்று போட்டிருப்பா இந்த மாதிரி புறம்போக்குங்களை. இந்த மாதிரி தருதலைங்க எப்படியெல்லாம் வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் வந்து நம்ம பேரை கெடுக்க தயாராகுதுங்க பாருங்கள் புறம்போக்குங்க. இப்போ இதில் வேற சி ஃபுல் வீடியோ ஹரிபிரசாத் சந்திரசேகர் யூ வீடியோ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனல் ஆல் சோஷியல் மீடியா வைரல் யுவர் வீடியோ டெலிட் யா வைரல். என்னை மிரட்டுறானா. அந்த வீடியோவை வந்து அவன் எல்லாத்துலேயும் போடுவானாமா. அதனால் டெலிட் பண்ண சொல்கிறியா, என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறான். இப்போ கடைசியில் எங்கே கொண்டு போய் முடியும், இவ்வளோ காசு எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி நிற்பானுங்க. இது வந்து ஏமாந்து போனவங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா அவன் டெலிட்டும் பண்ண மாட்டான், எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு தற்கொலைக்கெல்லாம் கூட போயிடுவானுங்க. நானும் அந்த மாதிரி முட்டாளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா. ஆல்ரெடி கசனுக்கு 24 லட்சம் லோன் வாங்கி கொடுத்து முட்டாளாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அது பத்தாதா, அது வந்து அங்கே பாசத்தை வந்து காமிச்சு அவங்க என்னை மோசம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வேஷம் போட்டு மோசம் பண்ணுறவங்களாம் நான் நம்ப மாட்டேன். ஃபஸ்ட்டே சுதாரிச்சுடுவேன். என்ன வேணால் பண்ணிக்கோடா போடான்னு சொல்லிட்டு எனக்கு என் மேலே தெரியும், கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் அந்த மாதிரி பொம்பளைங்களோட அந்தரங்கத்தெல்லாம் வந்து வாட்ஸ்அப் காலிங்கிலோ வீடியோ காலிங்லலாம் பார்த்தது கிடையாது. நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த போனோகிராஃபியை கூட போய் பார்க்க மாட்டேன். இவன் என்னடானா இந்த மாதிரி வந்து என்னை சித்தரிக்கப்பட்ட வீடியோவில் போட்டுட்டு என்னை மிரட்டுறான் புறம்போக்கு. இதில் வேறு அவன் என்னுடைய நம்பர் முதற்கொண்டு எங்கேயாவது போட்டு விடுவான் போல். அப்போ அந்த நம்பர் முதற்கொண்டு எங்கேயாவது போட்டு விட்டுட்டா எல்லாரும் எனக்கு கால் பண்ணி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் வந்து பிளாக்மெயில் பண்ணுறானுங்க. இவனுங்களெல்லாம் எங்கே கொண்டு போய் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி எப்படி உள்ள தள்ளணும் புறம்போக்க. I will upload your video YouTube channel.
Your all YouTube subscribers check your video, understand. Delete or upload. If this video published, you will finished. Tell me. எப்படியெல்லாம் மிரட்டுறான் பாருங்க புறம்போக்கு. Your video delete or share. Tell me fast. அடங்குற மாதிரி தெரியல புறம்போக்கு. அன்னைக்கு ஒரு புறம்போக்கு ஒரு சொரிநாயி வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் மேலே வாய்ஸ் மெசேஜ் வச்சுக்கிட்டே இருந்தது பாருங்க. சம்மந்தமே இல்லை. நான்லாம் அவங்க புண்ணியத்தில் வாழல, அதுங்க என் புண்ணியத்தில் வாழல. எதுக்கு ஒரு உறவுக்காரங்களே வந்து இப்படி வந்து வயிற்றுல கொட்டிக்கிட்டே வந்து உயிரை வாங்குதுங்களே. கடைசியில் வேறு வழி இல்லாமல் பிளாக் பண்ணிட்டு போய் தொலைய வேண்டியதாக இருக்குது. சனியனுங்களை வந்து தலைமுழுக வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்களாம் தலைமுழுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பிளாக் பண்ணிட்டேன். யூ பிளாக் திஸ் பிஸ்னஸ், டேப் டு அன்பிளாக். இந்த மாதிரி புறம்போக்குங்க கிட்டலாம் நமக்கு எதுக்கு வேலை? ஆனால் இவன் கண்டிப்பாக என் மேலே இருக்க கோவத்துக்கு எல்லாத்துலேயும் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருப்பான் புறம்போக்கு. ஆனால் அது பொய்யான்றதுக்கு இந்த ப்ரூஃபே வந்து சாட்சியாக இருக்கும். கண்டிப்பாக நான் வந்து அது அவன் எதில் அப்லோட் பண்ணாலும் எனக்கு கவலை கிடையாது. கடவுளுக்கு தெரியும், எனக்கு தெரியும் நான் எப்படியாப்பட்டவனு. ஒரு அக்மக் நல்லவனை வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான வீடியோவில் போர்ட்ரேட் பண்ணி அவன் வந்து பண்ணுறான்னா அந்த பாவத்துக்கு அவன் நாசமாக போயிடுவான். விருந்தாளிக்கு பிறந்தவன், வீட்டில் இருக்க தாயை, வீட்டில் இருக்க தாரத்தெல்லாம் கூட்டி கொடுக்குறவனாக இருப்பான் இவன்லாம். கண்டிப்பாக நல்ல ஒரு மனுஷனாக இருக்க மாட்டான் இவன்லாம். அந்த மாதிரி தானே எல்லாரும் இருக்குதுங்க. அடுத்தவன் பேரை கெடுக்கிறதுக்கு, அடுத்தவன் பேரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன வேணால் செய்வாங்க. அப்படி தானே நிறைய பேர் வந்து கூட்டி கொடுக்குறாங்க வீட்டில் இருக்க பொண்டாட்டிங்களை. அந்த மாதிரி கூட்டி கொடுக்குற பொட்டத்தே பயலுங்களில் இவனும் ஒருத்தன். இந்த மாதிரி அக்கம் பக்கத்தினர்லையும் பார்த்துட்டேன், உறவுக்காரங்களையும் பார்த்துட்டேன். இவன் ஏதோ மூணாவது மனுஷன் புறம்போக்கு. எல்லாமே புறம்போக்குங்க, எச்சக்கல்லத்தே பயலுங்க. Facebook, sending your video, your all Facebook friends and all family members. Tell me, delete or upload? Buster, who are you? Why are you making all this kind of issues? Oh, no. Buster, I never did anything like that, okay? I am not fool. What? You cheap people like making money, like doing all this kind of stupid things. What you think I am? Huh? You are just making fake videos. You are a bastard. You are not born to a good mother. You only know this fake video. Public also know. Okay. Public know this real. You know only not real. Okay. Understand? So okay, bastard. So what you are going to do? If this video see your sister, if this video see your sister, your father, your mother, your all family, and your YouTube channel, you will finish. You know? So what? You are blackmailing me or what? Stupid bastard. What you think? If I am sending video your social media, so what you think? What you think? Everyone knowing me well, okay? So I am not a fool. Everyone is knowing you. So I am asking, okay, you want delete or upload? A stupid bastard. What kind of person you are? What you studied? What is your education? You born to one single father or many fathers? Tell me. Okay, wait. I will post this video social media and your all Facebook friends and your all YouTube subscribers also check, okay? Hey, bastard, North Indian bastard. Where you are calling from, bastard? Chutia. Don't worry, you will finish. Mother chod. Mother chod. Pagal. Your sister check this video. Your sister check this video. Your sister check your video. Bastard, better you can go and kill yourself doing this kind of mess to someone. So someone reputation you are like spoiling. Better you can just do this kind of business with your. Is that your wife or is that your mother? Is that your sister? Oh, mother chod. Hey, mother chod. Mother chod. You are mother chod, motherfucker. You. Your father, your mother, father, your sister, mother chod. Bastard. Mother chod. Go and eat shit. Better. Bastard. ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோவாக ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யாராவது உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் தப்பு செய்யாதப்ப நீங்கள் பயப்பட தேவையில்லை. நான் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ஃபால்ஸ் அக்விசிஷனுக்கெல்லாம் நான் வந்து பயப்பட மாட்டேன். இந்த மாதிரி புறம்போக்குங்க இருக்கிற ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்ன மாதிரி அதாவது ஒரு மனுஷனை பிறக்க வச்ச அந்த கடவுள் தான் இந்த மாதிரி மிருகங்களையும் பிறக்க வைக்கிறாரு. இது யார் மேலே தப்புன்னு தெரியல. இவனுங்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸோட பிறந்து நம்மள மாதிரி நல்லவங்களோட பேரை வந்து ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அலையிறானுங்க. புறம்போக்கு தேப்பயலுங்க, நாசமாக போகிறவனுங்க. கண்டிப்பாக இவனுங்கெல்லாம் நல்லா இருக்க மாட்டானுங்க. விருந்தாளிக்கு பிறந்தவனுங்க.
நான் ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டான் பரதேசி. அதுக்கப்புறம் நான் வந்து பிளாக் பண்ணிட்டேன்றதுனால புது வாட்ஸ்அப் நம்பரில் இருந்து புதுசாக வந்து சேட் பண்ணி மறுபடியும் வந்து இம்சை கொடுக்குறேன். நான் உடனே பிளாக் பண்ணிட்டேன். அது ஒட்டுமொத்தமாகவே வந்து அந்த நம்பரோட தூக்கிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த ஒரு விஷயத்தில் நான் எப்படி வந்து நான் நடவடிக்கை எடுத்தேன், இது கரெக்டாக தப்பா, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்காக இவங்கெல்லாம் பண்ணுறதுனால பயந்து போய் எத்தனை பேர் வந்து பணத்தை இழந்திருக்காங்க, மன நிம்மதி இழந்திருக்காங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எத்தனை பேரோட வாழ்க்கை கெட்டு போயிருக்குது, எத்தனை பேரை வந்து 4 பேர் வந்து தப்பாக வந்து நினச்சி அவங்கள வந்து மட்டம் தட்டி அந்த மன உளைச்சலில் அவங்கெல்லாம் வீணாக போயிருக்காங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியெல்லாம் வந்து தப்பு பண்ணுறவனுங்களாம் என்ன பண்ணணும்? தூக்கில் தொங்க விடணும் புறம்போக்குங்களை. ஏண்டா எனக்கு இருக்கிற தலைவலியே பத்தாது, நீங்கள் வேற ஏண்டா சாவடிக்கிறீங்க? மாதம் பிறந்தா அவ்வளோ இஎம்ஐ கட்டணும், நானே வந்து வாழ்க்கையை சதைச்சிக்கிட்டு இருக்கேன், எங்கள் அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க, எங்கள் அப்பா எங்கே போனார் எங்கே இருக்காருன்னு தெரியல, எனக்குனே ஒரு கல்யாணம் குழந்தை ஒன்றும் பெற்றுக்கலை, அவங்க மறுபடியும் கசினை வந்து அழுது வந்து நம்மளை வந்து இன்னும் கஷ்டப்படுத்துகிறாங்க, இன்னும் கூட லோன் போட்டு கொடு, எனக்கு சோர்ஸ் இல்லைன்னு. இவ்வளோ பெரிய கடனை நான் எப்படி தீர்க்க போகிறேன், எப்படி வாழ்க்கையில் நான் வந்து வாழ போகிறேன், ஒன்றுமே புரியாத ஒரு நிலைமையில் இருக்கேன். என்ன ஏன்டா டார்ச்சர் பண்ணுறீங்க? புதுசாக ஏன்டா எனக்குன்னு வம்பு வந்து கிளம்பி வருது? நான் யாரையாவது சீன்றனாடா? எல்லாரும் ஏன்டா என்ன சீண்டிக்கிட்டு உயிரை வாங்குறீங்க? நார்த் இந்தியன் புறம்போக்கு.